ஸோ இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு கேங்கு கொஞ்சம் அரட்டை அடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த வெயிட்டர் லைட்டாக மிஸ்ட்ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்து பண்ணுங்க, பக்கத்தில் கஸ்டமர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்றாங்க. எந்த கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசுறாரு. நம்ம ஜின் வந்து அப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கா, என்ன உன் பிரச்சனை, அந்த மாதிரி அவர்கிட்ட எகிரிக்கிட்டே வராரு. திடீர்னு டேபிள்ல இருக்க ஃபுட்டெல்லாம் தூக்கி உடைக்கிறாரு. கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் அவங்கள வெளியே கூட்டிட்டு போறதுக்கு ட்ரை பண்றாரு. கரெக்டா அந்த ரவுடி வந்து இவங்களை விடுற மாதிரியே இல்லை. கரெக்டா அந்த ஜின் போட்டிருக்க அவரோட பொண்ணோட டிஷர்ட்டை பார்த்துட்டு, பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, கியூட்டா இருக்காங்க, எனக்கு ஏன் நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க கூடாது, அந்த மாதிரி கொஞ்சம் தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. ஃபைட்டை பார்க்கணுமே, நம்ம கிமோ இனி பேசி எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கிளம்பிட்டான். எல்லாரையும் போட்டு வெளுத்து வாங்குறான். ஃபைட்ல ரெஸ்டாரண்டோட பாதி கிளாஸே அவ்வளவுதான் காலி ஆயிடுச்சு. அதே டைம் போலீஸும் வராங்க. போலீஸ் வந்ததும் மாஸ்டர் வந்து ஜின்னை பிடிச்சு வச்சுட்டு, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணுங்க, எலக்ட்ரிக் கன் ஏதாவது வச்சு இவனை ஷூட் பண்ணுங்க, இல்லைன்னா இவன் நிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போலீஸ் சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் கன் யூஸ் பண்ணி 2 பேருமே அதே இடத்துல ஃபிளாட்.